ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் ஸ்ரீ. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் வாழைப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இந்தோனேஷியா மலேசியாலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இதை பீசாங் கோரங்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோருக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக். இந்த பீசாங் கோரங் உள்ள மிருதுவாகவும் வெளியில் மொறுமொறுன்னு இருக்கும். சூடான பீசாங் கோரங்கில் தேனோ சர்க்கரை பொடியோ சேர்த்து பரிமாறினா நல்ல சுவை சூப்பராக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாவு கலக்கிறதுக்காக 2 கப் வாட்டர், அதோட ஒரு 1/4 கப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 3 ட்ராப்ஸ் எல்லோ கலர் போட்டுக்கலாம். அதே உங்களுக்கு தேவையில்லைன்னா பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான் நான் கொடுத்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி அந்த மாவை நல்லா கலந்து விடணும். அதில் எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு அந்த மாவு வரணும். இப்போ பாருங்கள், நான் மாவை நல்லாவே கலந்து விட்டுட்டேன். நான் ஒரு ஸ்பூன்லேயும் எடுத்து காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு அதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு. நான் ஒரு சீப்பு வாழைப்பழம் எடுத்தேன். அந்த ஒரு சீப்பு வாழைப்பழத்தை நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி அந்த வாழைப்பழத்தை அதில் கட் பண்ணணும், எந்த ஷேப்பில் எந்த தின்னில் கட் பண்ணணும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதையே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வெட்டணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த அந்த பேட்டரில் நம்ம சீவி வச்சுருந்த வாழைப்பழத்தை ஒவ்வொன்றா போட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதை அப்படியே அது உள்ளே போட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், அந்த வாழைப்பழத்தை நான் அந்த மாவோடு அதில் போட்டதுக்கப்புறம் அது எப்படி பொரியும்னு. இந்த மாதிரி நல்லா பொரியணும். இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம மாவில் நல்லா நனைச்சிட்டு அதை எண்ணெயில் போட வேண்டியதான். அது நல்லா வெந்து இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் அதை விடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அது ஒவ்வொன்றும் வெந்து வந்திருக்குன்னு. ஒவ்வொரு பீசாங் கோரங்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.